ஓம் நமச்சிவாய. தவத்திரு குறும்பேரி சுவாமிகள் என்கின்ற சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஸ்வரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத காணொளியில் நமது குருநாதரின் யாத்திரை பயணத்தின் தொடர்ச்சியை காணலாம். ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் எண்ணற்ற கோவில்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்து வைத்துள்ளார். அவற்றுள் ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாகராசம்பட்டி கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் ஆகும். நாகராசம்பட்டியைச் சேர்ந்த சின்ன பிள்ளை கவுண்டரின் மனைவி மற்றும் மகள் இருவரும் சுவாமிகளை தரிசிக்க வந்துள்ளனர். அப்போது அவர்கள் தங்கள் ஊரில் பிள்ளையார் கோவில் இல்லாதிருப்பதினால் அதை கட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடி அங்கு பிள்ளையார் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தார். குறும்பேரி அருணாச்சல கவுண்டர் அவர்கள் இந்த கோவிலுக்கு 5 ஏக்கர் புன்சை நிலம் மானியமாக கொடுத்திருக்கிறார். மேற்படி பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தேறிய பிறகு சுவாமிகள் தலைகுண்டேஸ்வரி கோயிலின் முன் வீற்றிருக்கும் பொழுது அவ்வூரைச் சேர்ந்த ஒருவர் ஆடு ஒன்றை கொண்டு வந்து அம்மனுக்கு பலியிட வந்தார். அவருக்கு சுவாமிகள் சில புத்திமதிகளையும் ஜீவ இம்சையால் நேரிடும் பாவங்களையும் அதை நீக்குவதால் உண்டாகும் புண்ணியங்களையும் விவரித்து சொன்னார். ஆனால் அவர் அதை கேட்காமல் சுவாமிகளை வாய்க்கு வந்தபடி திட்டியும் கேவலமாக பேசிவிட்டும் சற்று தூரத்தில் அந்த ஆட்டை பலி கொடுத்து விட்டார். அப்போது அவரை பார்த்து சுவாமிகள், கூடிய விரைவில் உன் தலையையும் கடவுள் வெட்டுவார் என்று சொல்லி சென்று விட்டார். சில தினங்களில் அந்த ஆட்டை வெட்டியவர் ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு வேலூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் மற்றவர்களும் சுவாமிகளின் திருவாக்கை கொண்டாடி அவர் வாக்குக்கு எதிராக நடக்கக்கூடாது என்ற அச்சமும் கொண்டார்கள். திருப்பத்தூர் தாலுகா குஸ்தம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ராமதாஸ் என்பவர் சுவாமிகளிடம் வந்து தன் கொல்லையில் பஜனை கோயில் கட்டி கொடுக்க வேண்டும் என்று வெகு நாளாக கேட்டுக்கொண்டபடி சிறிய ராமர் பஜனை கோவிலும் ஆஞ்சநேயர் கோவிலும் கட்டி அவ்விடத்தில் கிணறு ஒன்றும் வெட்டி கொடுத்து அந்த தண்ணீரை கொண்டு கும்பாபிஷேகம் செய்து முடிக்கப்பட்டது. இதே போன்று ஜம்மண்ணாபுதூர் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளக்கொள்ளைக்கார கவுண்டை கவுண்டர் என்பவர் சுவாமிகளிடம் வந்து ஆடி கிருத்திகை தோறும் திருத்தணிக்கு போய் வருவதால் வருடம் ஒன்றுக்கு 100 ரூபாயும் ஒரு குட்டி நெல்லும் எனக்கு செலவாகிறது. எங்கள் சொந்த கிராமத்திலேயே சுப்பிரமணிய சுவாமி கோவில் கட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் வள்ளி தெய்வானையோடு கல்யாண சுப்பிரமணியர் கோவில் கட்டி கும்பாபிஷேகமும் நடத்தி வைத்தார். இதேபோல் திம்மனாமத்தூர் கிராம மக்களின் கோரிக்கைப்படி பணம் சேகரித்து பெருமாள் கோவில் கட்டி முடித்து கொடுத்தார். இதே போன்று சித்தேரி கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து கேட்டுக்கொண்டபடி சுவாமிகள் பணம் திரட்டி சீதாராமர் பஜனை கோவிலை கட்டி கும்பாபிஷேகமும் செய்து வைத்தார். இன்னும் எண்ணற்ற கோவில் திருப்பணிகளை நமது குருநாதர் செய்துள்ளார். அவற்றை அடுத்த மாத பதிவில் காணலாம். இந்த மாத பரணி பூஜை ஜீவ சமாதி வளாகத்தில் 4/6/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் குப்பச்சிப்பாறை கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ சதானந்த சுவாமிகளின் சிஷ்யை தெய்வ திரு கண்ணம்மாள் என்கின்ற வெங்கட்டம்மாள் பேரனும் ஆசிரம ட்ரஸ்ட் உறுப்பினருமான சென்னையை சேர்ந்த திரு வி ஜெயவேல் அவர்கள்
மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். ஜீவ சமாதி அமைந்துள்ள நான்முக லிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம டிரஸ்டியரால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி, குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி பூஜை 1/7/2024 திங்கட்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு டிரஸ்டியர்கள். திருவே வருக திறம் பொழிந்த வருக வருகவே சிவமே வருக செழுஞ்சுடரின் வருக வருகவே உருவே வருக உண்மை நிலை வருக வருகவே உயர்வே வருக உலகமதின் வருக வருகவே கருவே வருக கருதுத்தவ வருக வருக கணியே வருக காரணச வருக வருக குருவே வருக குறைய கற்றும் வருக வருக குணமே வருக வருகவே வருக வருக திருவே வருக திறம் பொழிந்த சிவமே வருக எழுஞ்சுடரின் உருவே வருக உண்மை நிலை உயர்வே வருக உலகமதின் கருவே வருக கருதுத்தவ கடியே வருக காரண சற்குருவே வருக குறைய கற்றும் குணமே வருக வருகவே மறையே வருக மாதவத்தின் மலையே வருக வளர் யோக துறையே வருக தொலை வரு நற்சுகமே வருக தொண்டர் மன நிறையே வருக நிர்மல நன்னிலையே வருக திகில மத இறையே வருக எம் உளத்தின் இனியே வருக வருகவே பொருளே பொறியே புகன்றிடும் நற்புகழே பொலிவே உயலன செய்யருளே அழியே அசையே கருங்கரியே कवीनां ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदा
குவளையம் பெயர் கொண்டாண்டி குருபேரி சாமிகள் எனவிங்கும் குவளையம் பெயர் கொண்டாண்டி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி ஆனந்தமான வழகனடி பரமானந்த பிரம்மஸ்வரூபனடி ஆனந்தமான வழகனடி பரமானந்த பிரம்மஸ்வரூபனடி வேதாந்த செல்வ போதனடி நாளும் வேண்டி பாடி அடியுங்கடி வேதாந்த செல்வ போதனடி நாளும் வேண்டி பாடி அடியுங்கடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி சாத்மீகத்தையை அடைந்தவண்டி மாய சங்கல்பம் யாவும் ஒழித்தவண்டி சாத்மீகத்தையை அடைந்தவண்டி மாய சங்கல்பம் யாவும் ஒழித்தவண்டி சத்துவ ஞானி மூர்த்தி அடி ராமலிங்கேஸ்வரர் உபசானனடி சத்துவ ஞானி மூர்த்தி அடி ராமலிங்கேஸ்வரர் உபசானனடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி அங்கங்கு ஆலயம் செய்தாண்டி அவன் ஹரி சிவனையும் வைத்தாண்டி அங்கங்கு ஆலயம் செய்தாண்டி அவன் ஹரி சிவனையும் வைத்தாண்டி அங்கும் கும்பாபிஷேகங்கள் செய்து அஸ்தியும் பூஜைக்கு வைத்தாண்டி அங்கும் கும்பாபிஷேகங்கள் செய்து அஸ்தியும் பூஜைக்கு வைத்தாண்டி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி குப்பம் தன்னையே அடைந்தாண்டி அவன் கோயில் மாட எல்லை வருவான நினைத்தோம் வாகவும் நின்றோம் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாங்க வைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாங்க கோகடியாக ஒரு மனிதன் தாழ்வாங்க புறத்தாருக்கு செல்லும் மலர்கள் வெல்க கரம் புரிவார் உண்மையில் மலர்கள் வெல்க சிறம் புரிவார் வங்கி வைக்கும் சீரோடுக்கு மன்னகடி போட்டி சீராக திருந்தரினும் தேவனை போட்டி ஆராத இன்னும் மலர்களை போட்டி சிவனகன் சென்னையில் நின்றதனால் அவர்கள் தன்மை முந்தைய விடுவது ஒரே உரைமணியான் கண்ணுதலான் வந்தரனை கண்காட்டும் செய்தி என்னதற்கு உள்ளாய் கூறாய் குழுவாய் மரமாகி வல் நிறமாய் பாம்பாய் கண்ணாய் மனிதராய் பெய்ய கணங்கனாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் எல்லாம் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பெருஞ்சலித்த பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி விட்டு உயிரில் உள்ளத்துள் வாங்காமை நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த வாயையுடைய அறப்பாம் ஒன்று மருந்தெற்றால் கட்டி புறந்தோர் பொறுத்தேக புலருக்கும் அங்காய் கசிந்துருகம் நலந்தானில்லாத சிறியற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தவனை நிகழ்வு காட்டி தாயின் கடையாக இருந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மனத்திடனே தேசமே தேதாரமுதே சிவபுராணே பாசமாம் பற்றத்து பார்க்கும் மாறியன தேச அன்புரிந்து நெஞ்சில் மஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கரணி பேரான கூட்டுமே ஞானத்தால் கொண்டு வாட்டம் கருத்து நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய முன்னே போக்கும் வரவும் பொருளா புண்ணியன காக்கமே காவலனே கண்பெரிய பேருடைய ஆட்கொண்ட சீதாராமல பாதாள கோவிந்த
எண்ணாப்படியும் நீ நஞ்சலத்தை சொல்லாப்படியும் துதியாப்படியும் தொழாப்படியும் எல்லாப்படியும் பொறுத்தொரு வாய் கட்சி ஏகம்பனே சாப்பிடலாம். Thank you.